ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் 21ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்கள் இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா புதுவிதமான பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா சந்திப்பார்களா, அவர்களுடைய தொழில் ரீதியாகவும் அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளானது எப்படி இருக்க போகிறது, அதேபோல் தனுசு ராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்ட நிலைகளில் அவர்களுடைய கல்வி நிலைகளானது எந்த அளவுக்கு முன்னேற்றத்தில் இருக்க போகுது அப்படிங்கிறது குறித்தும் எல்லா விஷயத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை தனுசு ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். தனுசு ராசி அன்பர்களே, இப்போ இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு உச்சம் பெற்று அஷ்டமத்தில் பார்த்திங்கன்னா சஞ்சரித்து வராரு. ஸோ அதனால் அஷ்டமத்து குருவாக இருக்கின்றது பார்த்திங்கன்னா என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அஷ்டமத்து குருவாக இருப்பதுனால பார்த்திங்கன்னா அந்த பார்வைகள் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் பதியுது. ஸோ அதனால் இந்த 2ஆம் இடத்துல பதிவதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய கஷ்டங்கள் இருக்காது. எனவே உங்களுடைய பொருளாதாரத்தில் பார்த்திங்கன்னா வளர்ச்சிகள் இப்பொழுது ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் இது அப்படின்னு தான் சொல்லணும். அதேபோல் பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகளில் வெற்றிகளானது கிடைக்குங்க. நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். அதே போல் குடும்பத்தில் சுபகாரியங்களானது சிறப்பாக நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம். இழந்த பதவி மீண்டுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரங்கள். இருப்பினும் கூட உங்களுடைய உடல் நலனில் மட்டும் அதிக கவனத்தை செலுத்த வேண்டும். தொடர்ந்து இப்போ இந்த காலகட்டங்களில் குரு பகவானை தொடர்ந்து பார்த்திங்கன்னா வழிபட்டு வருவதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலங்களானது இனிமையாக அமையக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டங்களில் புதன் சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா செல்ல இருக்கின்றார். உங்களுடைய ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். இவர் தொழில் ஸ்தானாதிபதியான அவர் பாக்கியஸ்தானத்திற்கு வரும் பொழுது உங்களுடைய தொழில் வளர்ச்சிகளானது சிறப்பாக இருக்கக்கூடும். துணிந்து எடுத்த முடிவுகளால் பார்த்திங்கன்னா வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அருளாளர்களினுடைய ஆலோசனையும் அனுபவஸ்தாரர்களினுடைய அறிவுரையுமே அவ்வப்போது கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு புதாத்திய யோகங்கள் ஏற்பட இருப்பதுனால உங்களுடைய அரசியல் விஷயங்களில், அதாவது அரசியல் மற்றும் பொது நலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்பொழுது புதிய பொறுப்புகளும் பதவிகளுமே கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். கல்வி சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் கைகூடி வரும். பெற்றோர்களினுடைய வழி ஆதரவானது திருப்தியை கொடுக்குங்க. பூர்வீக சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்து கொள்வதனால உங்களுக்கு இருந்த தாமதங்கள் அகலக்கூடும். அரசு சம்பந்தப்பட்ட வகையில் ஏதேனும் விண்ணப்பித்து இருந்தால் அதில் ஏற்படக்கூடிய அனுகூலங்கள் உண்டு. மேலுமே இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் பார்த்திங்கன்னா துலா ராசிக்கு பார்த்திங்கன்னா செல்ல இருக்கின்றார். அதனால் உங்களுடைய ராசிக்கு இப்பொழுது 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதன் குருவிற்கு பகை கிரகம் ஆவார். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பொருளாதாரத்தில் சின்ன சின்ன தடைகளையும் பிரச்சனைகளையும் பார்த்திங்கன்னா ஏற்படுத்துவார். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவதனால அந்த ஒரு விஷயங்கள் நிவர்த்தியாகும். அதேபோல் பார்த்திங்கன்னா நிறையவே இப்பொழுது ஆலயங்கள் சென்று வழிபாடுகளை செய்வதில் ஆர்வத்தை காட்டி வருவீர்கள். உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா நிறையவே இடமாற்றமோ அல்லது இலக்காக மாற்றமோ உங்களுக்கு ஏற்படலாம். பிறரை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் பார்த்திங்கன்னா ஒப்படைக்க வேண்டாம். மற்றவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் ஒப்படைச்சு செய்துடாதீங்க. அது உங்களுக்கு பிரச்சனையில் முடிஞ்சிடும். ஸோ அதனால் உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்து கொள்வது சிறந்தது. யாரையும் நம்ப வேண்டாம். முடியல அப்படின்னாலும் அடுத்த நாளில் செய்து கொள்வது சிறந்தது. குடும்ப பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். அனுபவஸ்தாரர்களினுடைய அறிவுரை தக்க சமயத்தில் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மாணவியர்களுக்கு மறதியானது பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடும் என்பதனால கொஞ்சம் கவனம். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மாற்றப்பட்ட பொறுப்புகளால் மகிழ்ச்சிகளானது ஏற்படுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்கள் கடுமையான போட்டிகளுக்கு பார்த்திங்கன்னா இடையே முன்னேற்றங்கள் காண்பர் அப்படின்னு சொல்லலாங்க.
அதாவது வியாபாரத்தினுடைய தொழில் செய்யக்கூடியவர்கள் கடுமையான போட்டிக்கு இடையே பார்த்திங்கன்னா முன்னேற்றத்தை நிறைய போட்டிகளை சந்தித்தாலும் நான் அவங்களுடைய விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஒரே முடிவாக இருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கை கொடுப்பதுனால அவங்களுடைய வியாபார ரீதியாக நிறைய முன்னேற்றத்தை சந்தித்து வருவாங்க. நிறைய மகிழ்ச்சிகளையும் இப்போ பார்த்திங்கன்னா அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பார்த்திங்கன்னா இலக்காக மாற்றம் எதிர்பார்த்தபடியே கிடைக்கும். கலைஞர்களுக்கு முயற்சியானது பலனையை கொடுக்கும். மாணவர்களுக்கு தேவை, பெண்களுக்கு வரவை காட்டிலும் செலவுகளானது கூடும். பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக்கொள்வது சிறந்தது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டமானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு முன்னேற்றமான மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா ஞான மோட்சகாரகன் பாக்கியஸ்தானத்திலும் யோகக்காரகன் பார்த்திங்கன்னா சகாயஸ்தானத்திலும் சஞ்சரிப்பதனால நீங்கள் நினைத்த வேலைகள் நடந்தேறும். எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாகுங்க. புதிய இடம், வீடு வாங்கக்கூடிய முயற்சியானது வெற்றியாகும். வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கானது உயரக்கூடுங்க. தன்னம்பிக்கையும் தைரியங்களுமே பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. சுகஸ்தானத்தில் அர்த்தஷ்டம சனியாக சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைந்திருப்பதனால வியாபாரத்தினுடைய தொழிலில் ஏற்பட்ட தடைகள், பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் போகலாம். மனதில் ஏற்பட்ட குழப்பங்களானது விலகக்கூடும். உடல்நிலைகளானது சீராகுங்க. தாய்வழி உறவுகளினுடைய ஆதரவானது கிடைக்கக்கூடும். உங்களுடைய லாபாதிபதி சுக்கிரன் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால வரவை விட செலவுகளானது அதிகரிக்கக்கூடுங்க. திட்டமிடாமல் சில வேலைகளை மேற்கொண்டு அதில் சங்கடத்திற்கு ஆளாக வேண்டிய நிலைகள் உருவாகும். குடும்பத்தினர்களினுடைய விருப்பத்தையும் பிரியமானவர்களினுடைய ஆசைகளையும் பூர்த்தி செய்வதற்காக பொன்பொருள் என்று வாங்கி கையிருப்பு கரைய ஆரம்பிக்கும் என்றாலுமே குடும்பத்தில் நிம்மதியான நிலைகளும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையும் இருக்கக்கூடும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசியில் உள்ள பூராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டமானது நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்களாக சொல்லப்படுது. ராசிநாதன் குரு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால யோசிக்காமல் சில வேலைகளில் ஈடுபட்டு அதனால சங்கடத்திற்கு ஆளாவீர்கள். வீண் செலவுகளானது உங்களுக்கு அதிகரிக்க கூடுங்க. நெருக்கடிகளானது ஏற்படும். அதேபோல் செய்து வரக்கூடிய வேலைகளிலும் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் என்றாலுமே குரு பகவானினுடைய பார்வைகள் விரைய குடும்ப சுகஸ்தானத்திற்கு பார்த்திங்கன்னா கிடைப்பதனால வீண் செலவுகளானது கட்டுப்படும். நிம்மதியான உறக்கங்களானது இருக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையானது விலகக்கூடும். உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடங்களானது நீங்குங்க. அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் விரயங்களை ஏற்படுத்தி இருக்கின்ற. ஸோ அதனால் வரவு செலவில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருப்பது நன்மையை கொடுக்கும். வியாபாரிகள் புதிய முதலீட்டில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுங்க. தங்களுடைய சந்தோஷத்திற்காகவும் செல்வாக்கை நிலைநாட்டுவதற்காகவும் சிலர் வீண் செலவுகளை செய்து நஷ்டத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்திற்கு பிறகு வருமானங்கள் அதிகரிக்கும். தேவைக்கேற்ற பணமானது வரும். குடும்பத்தினர்களினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கானது உயரும். கடன்களை அடைத்திடக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் உங்களுக்கு இருக்குங்க. பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்ப்பதனால உங்களுடைய செயல்களில் வேகங்களானது இருக்கும். எடுத்த வேலைகளில் உறுதியாக நீங்கள் இருப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் இருந்து ஏற்பட்ட நெருக்கடிகளானது விலகுங்க. அதே போல் அதிகாரியினுடைய ஆதரவு கிடைக்குங்க. சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்களானது ஏற்படும். ஞான மோட்சகாரகன் கேது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால தெய்வ அருளும் பெரியோர்களினுடைய ஆதரவுமே இந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் நிம்மதியான நிலைகளானது இருக்கக்கூடுங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் இந்த குடும்ப ரகசியங்களையும் பார்த்திங்கன்னா நீங்கள் பேசாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. சிலருக்கு இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் சொந்த இடம், வீடு வாங்கக்கூடிய முயற்சியானது வெற்றியை கொடுக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசியில் உள்ள உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பாக்கியாதிபதியும் ஆத்மகாரகனுமான சூரியன் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதனால நினைத்ததை உங்களால் சாதிக்க முடியும். எடுத்த வேலைகளை முடிக்க முடியும். பெரியோர்களினுடைய ஆதரவும் தெய்வ பலனுமே உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. பிறருக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து வந்தவர்களுக்கு சுதந்திரமாக செயல்படக்கூடிய நிலைகளானது உண்டாகுங்க. எடுத்த வேலைகளை முடிப்பதில் உறுதியாக நீங்கள் இருப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரியினுடைய ஆதரவானது கிடைக்கும். அரசியல்வாதிகளினுடைய செல்வாக்கானது உயருங்க. அதே போல் புதிய தொழில் தொடங்குவதற்காக எதிர்பார்த்த அனுமதியானது கிடைக்கும். உத்தியோகத்தினுடைய காரணமாகவோ வேறு காரணங்களுக்காகவோ பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்றாக வாழக்கூடிய நிலைகளானது உருவாகும்.
குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் என்றாலுமே ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால ஒவ்வொரு வேலையிலும் கொஞ்சம் உங்களுக்கு நிதானங்களும் கவனங்களும் இந்த நேரத்தில் அவசியம் தேவை. அதேபோல் உங்களுடைய செயல்களிலோ உங்களுக்கு சங்கடத்தையும் சட்ட சிக்கல்களையும் உண்டாக்க வாய்ப்புகள் இருப்பதனால கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது அவசியம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.